மழைக்காலங்களில் போடப்படும் தார் சாலைகள் தரமாக இருக்காது என்பதால் ஜனவரி மாதம் வரை தார் சாலை அமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர், மாநகராட்சியில் ஒவ்வொரு வார்டு வாரியாக சாலைகளில் எத்தனை பள்ளங்கள் உள்ளன என கணக்கிட்டு அவற்றை கலவைகள் மூலம் தற்காலிகமாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். சாலைகளை பொறுத்தவரையிலும் நம்ம மழைக்காலங்களில் சாலை போடும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா மழைக்காலங்களில் தார் சாலை போட்டால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அப்படின்றது தான் நிஜம். அப்படி இருக்கச்ச நம்ம ஜனவரி மாதம் முதல் தான் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். இப்பொழுது இந்த மழைக்காலங்களில் டிஃபால்ட்டாகவே இந்த சாலைகள் இந்த மாதிரி சேதமடையக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கச்ச ஒவ்வொரு பகுதிகளாக இந்த பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டறிந்திருக்கிறோம். கணக்கீடு வார்டு வாரியாக எடுக்கிறோம். அந்த பாட்ஹோல்ஸ் எல்லாமே வெட் மிக்ஸ் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கோம். அதன்படி செய்து வருகிறார்கள். மெட்ரோ துறை சார்பாகவும் அது நடைபெறுகிறது. முக்கியமாக தென்சென்னைக்குட்பட்ட பகுதிகள் ஹைவேஸ் துறை சார்ந்த சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக ஹைவேஸ் துறையிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் துறை சார்பாகவும் தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இல்லை, இது நம்ம மழைக்காலங்கள் 2 மாதத்துக்குமே தொடர்ந்து இது நடைபெறும். ஏன்னா மழை பெய்யும் பொழுது சாலைகள் இந்த மாதிரி குண்டும் குழியும் ஆகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. 2 மாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் இந்த சிரமங்கள் இருக்கும். ஸோ இந்த 2 மாதம் முழுவதுமாகவே இந்த பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.